அறிவியலாளர் கலீலியோ வியாழன்கோள் அமைப்பை கண்டறிந்த ஜனவரி 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நட்சத்திர திருவிழா நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு ஆஸ்ட்ரானமி மற்றும் சயின்ஸ் சொசைட்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் மனோகர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனவரி 7 முதல் 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் நட்சத்திர திருவிழா என்ற வானியல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அதனை மக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் அரசுகளோடு இணைந்து 100 இடங்களில் இந்த நட்சத்திர திருவிழா நடைபெறுகிறது. கோவை, திருச்சி, சேலம், சென்னை போன்ற மாவட்டங்களில் அதிகமான இடங்களிலும் மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் 2 அல்லது 3 இடங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பொதுமக்கள் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அன்றைய தினம் 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடக்கும். அன்றைய தினம் வியாழன் கோளை நம்ம பார்க்கலாம், நட்சத்திர கூட்டங்களை பார்க்கலாம். இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மைனர் குழந்தைகளை கவனிக்க வேண்டிய கடமையிலிருந்து வருவாய் ஈட்டும் தந்தை தப்பிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவாகரத்து வழக்கை பூந்தமல்லி நீதிமன்றத்திலிருந்து திருச்சிக்கு மாற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது 11 மாத குழந்தையின் செலவுகளுக்காக எந்த ஜீவனாம்சமும் தரவில்லை என மனைவி தரப்பில் புகார் கூறப்பட்டது. அதற்கு குழந்தையின் கல்வி, வாழ்க்கைக்கு வேண்டிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது தந்தையின் கடமை என தெரிவித்த நீதிமன்றம் குழந்தையை பார்க்க அனுமதிக்கவில்லை என்பதற்காக ஜீவனாம்சம் வழங்க மறுக்க முடியாது என கூறியது. மாதந்தோறும் குழந்தைக்கு 5000 ரூபாய் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும் விவாகரத்து வழக்கை திருச்சிக்கு மாற்றியும் உத்தரவிட்டது. இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.